இன்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வேத புத்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். காரணம், எலியா என்கிற தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் பாகாலும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேருக்கு நேராக ஒன்றுக்கு ஒன்று நடந்த ஒரு மிகப்பெரிய பல பரீட்சையை அங்கு பார்க்கலாம். பொதுவா யுத்தம் என்று நடக்கும்போது கத்தி வாள் ஈட்டி என்று சொல்லி வைத்து சண்டை போடுவார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் பிரதிபலிப்பு வெளிப்படையான சில அடையாளங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக நடக்கிறது. எலியாவு தீர்க்கதரிசியின் நாட்களில் ஆகாப் என்கிற ராஜா அரசாண்டான். யோசேபேல் என்கிற ராணி இருந்தாள். அவள் இந்த ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதில் தீவிரம் காட்டினாள். சிலர் தன்னுடைய நம்பிக்கை என்று ஒன்று, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதில் நான் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இன்னும் சிலர் நான் நம்புறது மட்டும் இல்ல, நான் நம்புகிற இந்த நம்பிக்கை மற்றவர்களுக்குள்ளும் புகுத்த வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவார்கள். அதுல தீவிரம் காட்டுவதிலையும் பல வகையான இருக்கு. சிலர் வலுக்கட்டாயமாக they will use force, கட்டாயப்படுத்தி மற்றவர்களை அதிகாரத்தினாலும் மிரட்டுதலினாலும் பயப்படுத்தலினாலும் இங்கே கொண்டு வருவார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு உட்படுத்துவார்கள். அவர்களை நாம் தீவிரவாதிகள் என்று சொல்லலாம். ஆண்டவர் நம்மை தீவிரவாதிகளா இருக்க சொல்லவில்லை, அது இன்னொரு பக்கம். ஆனால் இந்த யேசபேல் என்கிற ராணி ஆண்டவருக்கு விரோதமாக பாகாலை வணங்குகிற காரியங்களில் மக்களை ஈடுபடுத்துவதில் தீவிரம் காட்டினவளாய் இருந்தாள். அதனால அவ என்ன பண்ணா, பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகளை ஊக்குவித்து வந்தாள். பாகாலை வணங்குகிற, பாகாலை ஆராதிக்கிற, பாகாலுக்குரிய காரியங்களை செய்கிற மக்களை அந்த பாகால் என்கிற பெயரில் பாகாலின் ஆவிகளினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வந்த மக்களை அவள் பராமரித்தால், அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வந்தாள். ஆனால் இஸ்ரவேல் என்கிற தேசம் பாகாலினால் உருவாக்கப்படவில்லை, ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனுடைய பெயர் எத்தன் என்று அர்த்தம் கொண்டு அவனுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிறதாக மாற்றி அவனுக்குரிய சந்ததியை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை பலுகி பெருக வைத்து இஸ்ரவேல் ஜனம் உருவாகி வந்தது. தீர்க்க தரிசன முறைமையும் தொன்று தொட்டு பலரை சார்ந்து வந்தது. அதில் ஒருவன் தான் எலியா. எலியாவை கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார். எலியாவின் மூலம் கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து எலியா கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் இருந்தான். இன்னொரு பக்கம் பாகாலுக்காகவும் பாகாலுக்குரிய காரியங்களுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுகிற யேசபேல் என்கிற ஒரு ராணி. இன்னொரு பக்கம் ஒரு அரசாங்க உத்தியோகம் இல்லாமல், ஒரு அரசாங்க வல்லமை இல்லாத சாதாரண ஒரு மனிதன் எலியா. அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் இருந்தான். இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு நேரத்தை குறித்தார். அந்த நேரத்தை குறித்து தான் இந்த 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் நேருக்கு நேர் ஒரு கான்ஃபரன்டேஷன் நடக்குது. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல நீயா நானா அப்படிங்கறத விட உன்னுடைய தெய்வமா என்னுடைய தெய்வமா என்கிற நிலைமைக்கு சூழ்நிலை வந்தது. இவன் சொல்றான், வானத்திலிருந்து அக்னி மூலமாய் பதில் அளிக்கும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்றான். அதற்கு அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அப்ப சொல்றான், நீங்க உங்களுடைய முறைமை எதுவோ அதை செய்யுங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம். இன்றைக்கு உங்களுடைய டைம் முடியறதுக்கு முன்னாடி உங்களுடைய முறைமையின்படி, உங்களுடைய மத நம்பிக்கையின்படி, உங்களுடைய விசுவாசத்தின்படி, நீங்க செய்கிற வழக்கத்தின்படி, நீ தெய்வம் என்று சொல்லுகிற பாகால் அக்கினியினால் உத்தரவு வரலிச்சுன்னா அதுதான் தெய்வம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு எலியா சொல்றான். இல்லனா நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வானத்திலிருந்து அவர் அக்கினி இறங்க பண்ணினா அவர்தான் தெய்வம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அங்க போட்டி. ஏன்னா யார் உண்மையான தெய்வம் என்பதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. காரணம், இந்த பாகால் வழிபாடுகள். ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி இன்னைக்கும் பாருங்க, ஆங்கிலத்துல காட் என்று தான் சொல்லுகிறோம். பட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த காட் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்திலும் சொல்லுகிறது இல்லை. நம்மை பொறுத்தமட்டில் when we say God அப்படின்னா நாம் பிதாவாகிய தேவனை சொல்லுகிறோம். God the Father, God the Son, God the Holy Spirit என்று சொல்லுகிறோம். ஆனால் மற்ற மக்களும் God என்று தான் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவன் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். இயேசு, யெகோவா என்கிற வார்த்தையை நாம் என்ன செய்வதில்லை, பயன்படுத்துவதில்லை. ஆக இந்த ஆண்டவர் என்கிற பொதுவான பெயர் ஆங்கிலத்திலோ அந்த மொழிகளில் இருக்கிற பயன்படுத்துகிற வார்த்தையை
பயன்படுத்தி உபயோகப்படுத்தி பலவிதமான குழப்பமான வழிபாட்டு முறைகளை உள்ளே புகுத்தி பிசாசானவன் பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் மனுஷ கொலை பாதகன். அவனுடைய நோக்கம், அவனுடைய விருப்பம், அவனுடைய சித்தமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக வேண்டும். பிசாசுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, பிசாசுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஜனங்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது. ஏதாவது பண்ணணும், அவனுக்கு ஒரே ஒரு டார்கெட், நம்ம பிதாவின் சித்தத்தை செய்வதை விட்டு வழி விலகி போக பண்ணணும். ஏன் அப்படி அவன் அதுல குறியா இருக்கிறான்? வேதம் சொல்லுகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு யார் சொன்னா? இயேசு சொன்னார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடிலே 11வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்லியிருக்காரு? அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படி சொல்லியிருக்காரு. என்னைக்கு சொல்லுவாராம்? ஒரு நாள் வரும். அந்த நாள்ல போய் ஆண்டவரே ஆண்டவரே நாங்க உங்க பேர்ல இதெல்லாம் செய்தோம் அதை செய்தோம் அப்படின்னு நிறைய பட்டியல் இடுவார்களாம். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாராம்? என்ன சொல்லுவாராம்? அக்கிரமக்காரரே. என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் என்ன செய்யறேன்? உங்களை நான் அறியேன் என்று சொல்வாராம். எப்படி அறியேனா? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுவாராம். இப்படி ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவ்வளவு மோசமான ஆண்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி உடனே கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை பிரியமானவர்களே, அதுதான் சத்தியம். அதனாலதான் இயேசுவினுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதில் கரெக்டா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட பேசுறார், ஆண்டவரே நீர் என்னை எதற்காக அனுப்பினீரோ அந்த வேலை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த, பிதாவினை மகிமைப்படுத்த, பிதா விரும்பின காரியத்தை செய்வதே அல்லாமல் வேறு ஒன்றையும் செய்ய இயேசு விரும்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்தார்னு கேள்விப்பட்டவன பெரிய கூட்டமான ஜனங்கள் அவருக்கு பின்னே வந்தார்கள். ஆனாலும் அவர் எல்லா இடத்திலும் யாருக்கு தான் மகிமை செலுத்தி கொண்டு வந்தார்? பிதாவுக்கு தான் மகிமை செலுத்தி கொண்டு வந்தார். அப்பத்தை எடுத்து கையில வச்சுட்டு என்ன பண்ணாரு? வானத்தை நோக்கி பார்த்து பிதாவே அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா. லாசரு உள்ள இருக்கிறான், அப்பா பார்த்து என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. எல்லா இடத்திலும் அவர் பிதாவை முக்கியப்படுத்தினார், பிதாவின் விருப்பம் அறிந்திருந்தார். அவர் சொல்றாரு, நான் ஒரு காலம் என்னுடையதை சுயமாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை என்று இயேசுவே சொல்றாரு. நான் என்னுடைய விருப்பத்தின்படி பேசவில்லை, என் மனசுல தோன்றதை நான் பேசல. ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும், பிதாவானவர் என்ன சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன். பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று என் வாழ்க்கையில நிர்ணயித்திருக்கிறாரோ அதை தான் செய்திருக்கிறேன் என்பதுல ஆண்டவர் கரெக்டா இருந்தார், இயேசு சாமி கரெக்டா இருந்தார். அதனால்தான் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தம் செய்கிறவன் இல்லாமல் வேறொருவர் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதுக்கு பல வசனங்கள் நமக்கு உதவி செய்யும்படியாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே, மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் ஆண்டவர் ஒன்றும் அறியாதவர் போல் மௌனமாய் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார்,
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பது ஏதோ இயேசு சுவாமியும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் ஊழியக்காரர்களும் வந்து நின்னு பிச்சை கேட்கிற மாதிரி மனம் திரும்பி இருப்பா, மனம் திரும்பிருங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க அப்படின்னு கேட்கப்படுகிற ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது, அது ஒரு வேண்டுகோள் கிடையாது. மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. இந்த கட்டளையை மீறுகிற எந்த ஒரு மனுஷனானாலும் அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொல்வதை காட்டிலும் அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்படுவான். He will be subjected to condemnation. அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் என்ன? என்னுடைய ஊறிப்போன மாம்சத்திற்கு ஒத்து போன மார்க்கங்களை விட்டு, மார்க்க நம்பிக்கைகளை விட்டு, பழக்க வழக்கங்களை விட்டு, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் என்னுடைய கிரியைகளில் ஆண்டவரை மறுதலித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை முறைமைகளை விட்டு நான் திரும்பி, என் மனதளவிலே திரும்பி, என் மனதில் ஏற்படுகிற மாற்றத்தினாலே என்னுடைய செய்கைகளில் மாற்றம் வரும் அளவிற்கு நான் முற்றிலும் திரும்பி இயேசுவையே ஆராதிக்கிறவனாக, இயேசுவை நம்புகிறவனாக, இயேசுவின் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனாக, இயேசுவை பின்பற்றுகிறவனாக, பிதாவின் சித்தத்தை இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் கேட்டு அதன்படி செய்கிறவனாக, பிதாவுக்கு மகிமை கொண்டு வரும்படி இயேசுவுக்குள் நான் கனி கொடுக்கிறவனாக என் வாழ்க்கை மாறாத பட்சத்தில் நான் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கலாம்? 10 ஆண்டுகள் வந்து கொண்டிருந்திருக்கலாம், 15 ஆண்டா இருக்கலாம், 30 ஆண்டா இருக்கலாம். நீங்க எவ்வளவு ஆண்டுகள் இந்த சபையிலே தவறாமல் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவா இந்த சபையின் காரியங்களிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவா இந்த சபைக்குரிய காரியங்களுக்கு என்று உங்கள் நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் செலவழித்திருக்கிறீர்கள் என்பதும் முக்கியம் அல்ல. விரும்புவது எல்லாம் ஒன்றே ஒன்று. நீ ஒரு நாள் வந்திருந்தாலும் சரி, 1000 நாட்கள் வந்திருந்தாலும் சரி, நீ 1 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் ஆலய ஊழியங்களில் பங்கு பெற்றிருந்தாலும் சரி, பல நாட்கள் ஆண்டவருக்கென்று உங்கள் வீட்டை திறந்து கொடுத்திருந்தாலும் சரி, சொல்லப்படுகிற வேத வசனம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாவிட்டால், நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுவதற்கு மாம்சீக காரியங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திருப்பாவிட்டால், ஒரு நாள் வரும் அன்று நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற மனுஷனா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சித்தம் செய்கிறவன் என்பவன் யார்? தேவனுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவன் என்பவன் யார்? முதலாவது அவன் மனம் திரும்பினவனாய் இருப்பான். ஆண்டவருடைய சித்தம் என்பது என்ன? எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்று நான் உங்களிடத்தில் வைக்கிற கேள்வி, நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு திரும்பி இருக்கிறீர்களா? மனம் மாறி இருக்கிறீர்களா? இயேசுவுக்கென்று உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்திருக்கலாம். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க. மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஒரு வாழ்க்கை, ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். நான் ரொம்ப சுலபமா உங்களுக்கு விலைக்கு தர விரும்புகிறேன். இங்கிருந்து நீங்கள் கருங்கலுக்கு போகணும்னா ரைட் சைட்ல போவீங்க. திடீரென்று உங்களுக்கு யாரோ தகவல் சொல்றாங்க, இல்ல நீ போயிட்டு இருக்கிற ரோடு தப்பு, டைரக்ஷன் தப்பு. அப்ப என்ன பண்றது? நீ அப்படியே திரும்ப வேண்டும். நீ இன்னொரு நேரம் 180 டிகிரி திரும்ப வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு இருந்த திசையிலிருந்து பிரேக் அடிச்சு நின்னு அப்படியே திரும்பி மாற்று திசையில் போகிறோம் பாருங்க. இதான் திரும்பி போறதுன்னு சொல்றோம். இன்றைக்கு நம்முடைய மனதளவிலே, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாக இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? உண்மையாக இயேசுவோடு பேசுகிறவர்களா இருக்கிறீர்களா? உண்மையோடு இயேசுவின் விருப்பத்தை அறிந்திருக்கிறீர்களா? இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இயேசுவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற உறவின் ஆழம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குடும்ப கூடுகை என்பது ஒரு நல்ல ஒரு காரியம். காரணம், இந்த குடும்பத்தில் காணப்படுகிற ரகசியம் தான் பிதாவாகிய தேவனுக்கும், இல்லை என்றால் குமாரன் மூலமாக இயேசுவுக்கும் நமக்கும், நாம் என்று சொல்லுகிற திருச்சபைக்கும் நடுவில் இருக்கிற உறவும் குடும்பங்களுக்குள்ள உறவும் ஒன்றே ஆகும்.